ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புதிய குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மோர் குழம்பு வெண்டைக்காய், பூசணிக்காய், சௌச்சௌவெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு தான். மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் மோர் தான். இந்த குழம்பு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட், கம்மியான டைமில் செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசினாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 5 வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியையும் கடலைப்பருப்பையும் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயமும் வெண்டைக்காயும் வதங்குற அந்த சைட் பை சைடு நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாம் போட்டு ஒரு 90% மையாக அரைச்சா போதும். ஃபுல்லாக மையாக அரைக்க வேணாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை எடுத்தாச்சு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போதும், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பருப்பும் அரிசியும் போட்டிருக்கிறதுனால கீழே அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதை நான் கொஞ்சம் கொதிக்கணும். இந்த மேலே பபிள்ஸ் வர வெயிட் பண்ணணும். மேலே கொஞ்சம் பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெண்டைக்காயும் வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம்ல, அதை ஆட் பண்ணணும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே பபிள்ஸ் வருது தெரியுதுல்ல. ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெண்டைக்காவையும் வெங்காயத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெண்டைக்காய் வேகிற வரை ஒரு மூடி போட்டு மூடி குழம்பு கொதிக்க வச்சுருவோம். இப்போ வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மோரை அதில் ஊற்றிடலாம். மோரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக சூடு ஏறினா போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தாளித்து கொட்டிடலாம். தாளிக்க கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை தாளித்து மோர் குழம்புல ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வடை போட்டு சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி குழம்புல வடையை ஊற போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நல்ல பூஸ்டிங்காக இருக்கும். மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை ஊக்குவிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ புதிய குக்கிங் சேனல்.